இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. வணக்க மக்களே, உங்களுக்காக இன்றைக்கி சில வீடியோக்களை கொண்டு வந்திருக்கேன். அந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி செய்கிறது எப்படி. ஆமாங்க, நம்ம வீட்டில் நம்ம சாதாரண இட்லியெல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா, இட்லி இனிமேல் சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். அந்த மாதிரி இட்லியை வச்சு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்களேன். இது இட்லி வீடியோ இல்லைங்க, இது வடை வீடியோ. ஆனால் வடை எப்படி போடுறாங்க பார்த்தீங்களா? ஐஸ்கிரீமில் வடை போட்டுட்ருக்கானுங்க. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. ஏங்க, ஐஸ்கிரீமு இந்த சூடான எண்ணெயில் போட்டால் அது உருகாமல் இருக்குமா? உள்ள ஐஸ்கிரீம் இருக்குமா, இல்லை ஐஸ்க்கு தண்ணியாக இருக்குமா? இது எப்படி வடைன்னு சொல்லி சாப்பிடுவானுங்க? என்னங்க இப்படியெல்லாம் போடுறானுங்க? வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி குளிர்ச்சியாக கேட்டீங்க, அதான் இது சாப்பிடுங்க. சரி, இட்லி. அந்த இட்லி எப்படி போடுறாங்க வாங்க பார்க்கலாம். எனக்கு வெறும் இட்லி மட்டும் வாங்கிட்டு வா போதும். சரி. என்னடா இட்லி தோசை கல்லில் போட்டுட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த இட்லிக்கு பேர் பீட்சா இட்லியாம். எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். பீட்சா மாதிரியே தயாரிக்கிறாங்க இட்லியை. பீட்சாவுக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டானுங்க. இப்போ அது மேலே எல்லாத்தையும் தூவி விட்டு, வடிவேல் சொன்ன மாதிரி புறன்னு எல்லாத்தையும் தூவி விட்டு இப்போ திருப்பி போட்டு இதுக்கு மேலே என்னென்னலாம் போடுறாங்கன்னு பாருங்கள். அப்படியே பேய விட்டு சரிங்க சீஸ் போடுறானுங்க. அதுக்கு மேலே அதை அப்படியே சீவி விட்டு அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு அப்படியே தூக்கி எடுத்து கொடுத்தா இது தாங்க பீட்சா இட்லி. எப்படி இருக்குது பீட்சா இட்லி? பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. சாப்பிட்டா தான் தெரியும் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. சரி வாங்க, அடுத்த இட்லி எப்படி இருக்குது பார்ப்போம். இது ஆயா சுட்ட இட்லிங்க. செல்லக்குட்டிங்களா, எப்படி இருக்கிறீங்க? ஆயா வந்துட்டேன். ஆனால் இந்த இட்லியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயா இட்லியை மறுபடியும் வடையாக மாற்றுறாங்க. எப்படி வடை சுடுறாங்க பாருங்க. வடைக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன போடுவீங்களோ அதே தான் இதையும் போட்டுக்கிறீங்க. மாவுக்கு பதிலாக இட்லியை போட்டிருக்கோம், அவ்வளோதாங்க. அப்படியே வடை மாவு மாதிரியே பிணைஞ்சு எடுத்து வடை மாதிரியே எண்ணெயில் போட்டிங்கன்னா அது தாங்க இட்லி வடை. 2 இட்லி ஒரு வடான்னு சாப்பிட்ருப்போம். இங்கே இட்லியவே வடாவாக போட்டு இந்த ஆயா கொடுத்துட்ருக்காங்க. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குதான். நம்மளும் ஒரு நாளைக்கு வீட்டில் செஞ்சு பார்ப்போமா? இப்போ நம்ம பார்க்குறது இது இட்லி இல்லைங்க, இது தோசை. ஆனால் என்ன தோசை பாருங்களேன், நீங்களே பாருங்கள். நாம் பிளைன் தோசை போட்டால் அது மேலே மசால் வச்சு தான் பார்த்துருப்போம். இவங்க மசால் மாதிரி ஏதோ ஒன்று குழப்பி வச்சுட்டானுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயத்தை தூவி அதுக்கு மேலே என்னென்னலாம் போடுறான்னு பார்த்தீங்களா? நல்லா உத்து பாருங்கள். பானிபூரி எப்படி செய்வோமோ அதே தாங்க இங்கே பண்ணிகிட்ருக்கான். பானிபூரியில் நீங்கள் என்னென்னலாம் போடுவீங்களோ அதையெல்லாம் இந்த தோசை மேலே போட்டு சீஸ் வேறு மேலே போட்டானுங்க. எங்கே பார்த்தாலும் சீஸ் தான் இப்படி போடுறானுங்கன்னு தெரியல. இவன் தலையில் வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கட் பண்ணி சுருட்டி வேறு மாதிரி அழகாக வச்சுட்டானுங்க. பார்க்குறதுக்கு என்னவோ நல்லா தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியல. பானிபூரி மசால் தோசை இது பேர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா? ஃப்ரோசன் இட்லி. ஆமாங்க, இதெல்லாம் உள்நாட்டில் தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. வெளிநாட்டில் இட்லி எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். மக்களே, ஃப்ரோசன் இட்லி, ஃப்ரோசன் உடுப்பி மசால் தோசை என்னென்ன இருக்குது? அதை பார்க்கணும். சாம்பார், சட்னி, அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு மசால் தோசை. அதேமாரி இட்லிக்கு 2 சட்னி. ஃப்ரோசன் இட்லி இதோட ப்ரைஸ் வந்து மொத்தமே 4 யூரோ தான். மக்களே இதை பாருங்க. டு மை சர்ப்ரைஸ், இட்லி வந்து பயங்கர சாஃப்டா இருக்கு. இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. சாம்பார் ஒன்றும் இல்லைங்க, அப்படியே அங்கே கடையில் வாங்கிட்டு போய் அதை 2 நிமிஷம் ஓவனில் வச்சு எடுத்தால் அது ரெடி அப்படிங்கிறாரு. 2 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து மசால் தோசையோ இல்லை இட்லியோ வேணும் அப்படின்னா ஃபாரினில் இந்த மாதிரி பேக்கிங்காகவே கிடைக்குதாமா. சாப்பிட்டு பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் சொல்லுங்கள். வந்து டேஸ்ட் பாருங்கள். இது ஒரு ஸ்பெஷல் இட்லிங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இட்லி தட்டில் துணி வச்சு அது மேலே ஊற்றி தானே பார்த்துருப்போம். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன கூடைகள், அந்த கூடையில் நாம் எப்படி இட்லி நார்மலாக ஊற்றுவோமோ அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன துணியை போட்டு இட்லியை ஊற்றி அதை குச்சிங்கெல்லாம் உள்ளே வச்சு அடுக்கி அது மேலே அந்த சின்ன சின்ன கூடைங்களை அடுக்கி அது நாம் எப்படி நார்மலாக வேக வைப்போம் அதே மாதிரி வேக வைக்கிறாங்க. இதில் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் வந்து ஆர்டினரி இட்லி. இதிலே வந்து கலராக இருக்கு இல்லைங்களா, அது வந்து மசால் இட்லியாம். அதில் ஏதோ கொஞ்சம் மசால் கலந்துருப்பாங்க போல். இந்த இட்லி வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெங்களூரில் இருக்குங்க. பெங்களூரில் இந்த ஸ்பெஷல் கூடை இட்லி கிடைக்கும். பெங்களூர் பக்கம் போனீங்கன்னா
இந்த இட்லியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியல. இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னா இட்லி கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துருவோம். நாமளும் பெங்களூர் பக்கம் போனால் மறக்காமல் இந்த இட்லி சாப்பிடுவோம். ஜேபி நகரில் இருக்காமா, பார்த்துருவோம். அடுத்து நம்ம போகிறது இது இட்லி இல்லைங்க, இது வந்து பன்னில் என்னெல்லாம் போடுறாங்க. முன்னே எப்படி மசால் தோசையில் பானிபூரி மசால் தோசை பார்த்தேன் இல்லையா, அதே மாதிரி பானிபூரி பன்னுங்க. ஆனால் இதை இப்படி சாப்பிட்டா கடைசியில் இந்த மாதிரி தான் ஓட வேண்டியது இருக்கும். போலி செய்கிறதுக்கு உள்ளே வைக்கிறான் இல்லையா, அதை வைக்கிறதுக்கு எதில் வைக்கிறது தெரியும், வாயில் வச்சு அதுக்குள்ளே இதை கொண்டு போய் வச்சு அப்படியோ அமுக்கி, ஐயே இதை பார்த்தாலே வாந்தி வந்துடுமே. இதை வாங்கி திங்கிறவன் நிலமை என்ன ஆகிறது? அடா பாவிங்களா, எதையோ சுத்தம் இல்லாமல் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இப்படியாடா பண்ணுவீங்க? அடா பாவிகளா, விளங்க மாட்டீங்களா? சரி வாங்க, இட்லி மசாலா இட்லின்னு சொன்னோம் இல்லையா, இது மசாலா இட்லி வடை. ஆமாங்க, 2 இட்லி எடுத்துக்கோங்க. இட்லிக்கு நடுவில் மசாலா வைங்க. அதை வச்சு அப்படியே அதை மாவில் போடுங்க. மாவில் போட்டு எடுத்து எண்ணெயில் போடுங்க. இப்போ பாருங்கள், மசால் இட்லி வடை ரெடி. வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அப்படின்னா உடனடியாக கொடுக்க வேண்டிய உணவு வந்து இட்லின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பண்ணுற இந்த கொடுமையெல்லாம் பார்த்தா இட்லி சாப்பிட்டாலே உடம்பு சரியில்லாமல் போயிடும் போல இருக்கு. இந்த வடநாட்டுக்காரனுங்கிட்டேருந்து இந்த இட்லி எப்படியாவது காப்பாற்றுங்களா அப்படின்னு கெஞ்ச வேண்டிய நிலைமை கொண்டு வந்து விட்டானுங்களே. ஏண்டா புரோட்டானா மட்டன் சால்னா போட்டு சாப்பிட்றது தாண்டா எங்கள் ஊர் வழக்கம். குலோப் ஜாமுன் போட்டு பரோட்டா செஞ்சு சாப்பிட்டா எப்படிடா இதெல்லாம் சாப்பிட்றீங்க? ஐயோ கொடுமை. மக்களே, வீடியோனுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், see you. நன்றி. இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறியே முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ.